சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் நான்முனை போட்டியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, 4 பேரில் முதலிடம் யாருக்கு, வெளியான ஒரு பிரபல சேனல்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர் மற்றும் ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த கருத்து கணிப்பு தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் காலமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அனல் பறக்கும் கூட்டணி தொடர்பான முடிவுகள், தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது 2026 தேர்தலில் வென்று தமிழகத்தில் யாருடைய ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. குறிப்பாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்துட்டு வராங்க. இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குகளை போடுங்க. ஏன்னா தேர்தல் சமயத்தில் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. தேர்தலுக்கு முன்பதாக, அதாவது தேர்தல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சொல்கின்ற வாக்குறுதிகளை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வாக்கு போடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தரப்பு சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், 2026 தேர்தலில் யார் முன்னிலை வகுத்துட்டு வர்றது, யார் இரண்டாவது இடம் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் 4 இடங்களை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் நான்முனை போட்டி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறம், நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்து போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. ஏறத்தாழ தாவேக்கவும் அதுதான், கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது யார் முன்னிலை வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் எடுத்த கருத்து கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். அதாவது குறிப்பாக அதிமுக முதலிடத்தில் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 40% வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 110 to 124 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுக இருக்குது, 105 to 110 இந்த மாதிரியான ரேஞ்சில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 38% திமுக வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி இருவரும் சமநிலை போட்டியாக தான் இருக்கிறாங்க. 3வது இடத்தை தாவேகா பிடிக்கிறது. தாவேகா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 to 30% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 20 to 24 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தாவேகா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது 5 to 10 தொகுதியில் கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போது கள நிலவரம். மக்கள் 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க போகிறீங்களா, இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.